சகல ஐஸ்வர்யம் தரும் குபேர வியாழன் வழிபாடு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு மிகுந்த மாதம். அதுலேயுமே வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, அதே போல் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேர பகவானுக்கும் உகந்த ஒரு கிழமை. இப்படிப்பட்ட நாளில் நம்ம ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட குரு பகவானுக்குரிய கிழமையாக இருக்கிறது வியாழக்கிழமை. குரு பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்தும் தோஷங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்யணும். அதுவும் குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டக்கடலையை மாலையாக கோர்த்து சாற்றி வழிபாடு செய்யறதெல்லாம். இப்படி செய்யறதுனால குருவின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அதே போல தாங்க குரு பகவானுக்குரிய கிழமையான வியாழக்கிழமைங்கிறது குபேர பகவானுக்கு உகந்தது. இந்த தினத்தில் குபேர பகவானை நினைத்து குபேர வழிபாடு இல்லைன்னா குபேர தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட அருளும் குபேரரோட அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். செல்வ செழிப்பில் நமக்கு எந்தவித குறையும் ஏற்படாது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாவது வியாழக்கிழமையை குபேர வியாழன் அப்படின்னு சொல்லலாம். இந்த தினத்தில் குபேர பகவானுக்குரிய அந்த ஒரு நேரம் மாலை 5:30 மணிக்கு மேலே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய வறுமை நீக்கி கண்டிப்பாக நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். நம் வீட்டு பூஜையில் எப்பொழுதும் போல் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றி முடித்ததுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு தீபத்தை தனியாக ஏற்றுங்க. இந்த தீபத்திற்கு ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க. அதற்கு மேலே குரு பகவானின் அம்சம் பொருந்திய கொண்டக்கடலையை பயன்படுத்திக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலையை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. வெள்ளை கொண்டக்கடலை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதற்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி மஞ்சள் நிற திரிய போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெய்யால் தீபம் ஏற்றி பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நல்லெண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் திரியை பயன்படுத்திக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளை திரியை கொஞ்சம் மஞ்சளில் உங்கள்கிட்ட பன்னீர் இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டுக்கோங்க. இல்லைனாக்கா தண்ணீர் விட்டு கலந்து அதில் அந்த பஞ்சு திரியை முக்கி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த திரியை நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுவும் பன்னீர் ஊற்றி அந்த திரியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினதுக்கப்புறம் இதற்கு பின்புறமாக ஏதாவது ஒரு காசு ஒரு 5 ரூபாயோ அல்லது 10 ரூபாயோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ரூபாய் நோட்டு குபேரரோட அம்சம் பொருந்தியதாக இருக்குங்கிறதுனால இந்த ரூபாய் நோட்டை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது குபேரரோட அருளை நம்ம பெறலாம். உங்களால் முடிந்த ரூபாய் நோட்டை நீங்கள் வைங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் வைக்கலாம். 50 ரூபா இல்லை 100 ரூபா இல்லை 10 ரூபா இல்லை 5 ரூபா ரூபாய் நோட்டை வச்சுக்கோங்க. இப்போ இந்த தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் குபேர பகவானையும் குரு பகவானையும் வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த தீபம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் எரிந்தாலே போதுமானது. அரை மணி நேரம் எரிஞ்சதுக்கப்புறம் அதை குளிர வச்சுடுங்க. அன்னைக்கு இரவு முழுவதும் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த ரூபாய் நோட்டை எடுத்து உங்களோட பர்ஸ்லேயோ இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. எக்காரணத்துக்கு ஒன்றும் செலவு செய்ய வேணாம். இந்த ரூபாய் நோட்டோட உங்கள்கிட்ட பச்சை கற்பூரமோ அல்லது ஜவ்வாதோ இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தடவி அந்த நோட்டில் வைங்க. அது இன்னும் நமக்கு கூடுதலான சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். தீபத்திற்கு கீழே வச்சுருந்தோம் இல்லையா கொண்டக்கல்லை, அதை நீங்கள் ஊற வச்சு பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். இல்லைனாக்கா பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போட்டுடலாம். இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யும்பொழுது குரு பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும். குபேர பகவானின் அருளையும் நம்ம பெறலாம். இதனால் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். குருவின் அருளும் குபேரரின் அருளும் ஒரு சேர கிடைச்சது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்தவித குறையும் இருக்காது. இந்த 2 பேருக்கு உகந்த கிழமையில் இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட பரிபூரண அருள் கிடைக்கும். செல்வத்திற்கு எந்த குறையும் இருக்காது. கடின உழைப்போட உங்கள் முயற்சியோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு வீண் விரயங்கள் தடுக்கப்படும். பண தடையில் இருக்கக்கூடிய அனைத்து தடையும் நீங்கி பணவரவு உண்டாவதற்கான அனைத்து நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நமக்கு கைகூடி வரும்.
முழு நம்பிக்கையோட குபேர பகவானை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை தொடர்ந்து செய்துட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.